என்ன பெரியம்மா பண்ணுறீங்க? முடிச்சுட்டு வந்தேன். ரெண்டு நரம்பெல்லாம் உரிக்கணும். உரிச்சு உரிச்சிட்டு வரமிளகா, வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டு வதக்கி புளியை ஊற வச்சு விதை எல்லாமே எடுத்து ஊற வச்சு அடிக்க வேண்டியதான். அடித்து தாளிச்சு விடணும். சாதத்துலேயும் போட்டு பரட்டி சாப்பிட்லாம். வயிற்று புண்ணுக்கு நல்லது. தொட்டுக்கலாம். நல்லா இருக்கும். இப்போ பழைய சாதத்து அதுக்கு நல்லாயிருக்கும். முட்டை நரம்பு பூரா எடுத்துடணும். இப்போ இது இதெல்லாம் ஈஸியாக எடுத்துடுவீங்களா? மிக்சியில் போட்டு இது கொஞ்சம் அரிப்பு உள்ளது. அதுக்கு தான் போட்டு பச்சையாக வதக்கணும். வதக்கி அடித்தாக்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிடணும். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நிறையா இருந்தால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 2 வாரத்துக்கு கூட வச்சுக்கலாம். கெட்டு போகாது. வேலை அப்படியே கிடக்கு. காலையிலேருந்து தான் வேலை. ஒம்பது மணி 8 மணி 9 மணிக்கு எந்திரிக்கிறீங்க. ஆமாம், தூக்கம் வந்துச்சுன்னா தூக்க தானே செய்வாங்க. இப்போ என்ன பண்ண போறீங்க? பூச்சி போட்டு வரும். கூட்டி சுத்தமாக்கணும். பூச்சி போட்டு பொம்பளை பிள்ளை இந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்க. இதே மாதிரி ஒரு நாளே போல 9 மணிக்கு 8 மணிக்கு ஒரே வேலை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. நமக்கு நல்லது. இதெல்லாம் மக்கும் குப்பை. ஏன்னா மரத்துக்கிட்ட போட்டால் மரம் வளருங்க. ஆமாம், தண்ணி ஊற்றி போட்டுக்கிட்டா உரம் மாதிரி. ரொம்ப அலம்பலம் வச்சுக்கூடாது. வீடு பக்கம் இருக்குமா ரொம்ப அலம்பலம் வச்சுக்கூடாது. அந்த இடத்தெல்லாம் கூட்டி காலில் கல்லெல்லாம் குத்திரும். ரொம்ப தூசியாக இருந்தால் பற்ற வச்சு விட்ருவோம். பற்ற வச்சு விட்ருவேன். மக்கும் குப்பையாக இருந்தால் நம்ம இதை போடலாம். செடியெல்லாம் எல்லா இடமும் கருவேப்பிலை வரும். ஆமாம், இந்த இடம் ஃபுல்லாக கருவேப்பிலை. கீரையா? என்ன கொடி மாதிரி வளர்ந்துருக்கு. என்னென்ன சாப்பிட்றதோ கொவ்வாக்கீரை, குறிஞ்சாக்கீரை வந்துச்சுன்னா குச்சியை ஊனி அதை படர விட்டுருவோம். எல்லா இடமும் என்ன பறிச்சு கொடுத்துரும். ஆமாம், மேலே எல்லாம் மரம் நிறையா இருக்குது.